வணக்கம். நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். நம்ம இந்த பேஷண்ட் சீரீஸில் வெவ்வேறு விதமான கேன்சர் பேஷண்ட்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வாமிட்டிங்கோட ஒரு பேஷண்ட் ப்ரெசென்ட் ஆனதும் அவங்களுக்கு என்ன கேன்சர் டிடெக்ட் ஆச்சுன்றது பார்க்கலாம். ஒரு 65 இயர் ஓல்டு மேல் பேஷண்ட் வந்துட்டு 6 மாதமாக அவங்களுக்கு பசி சரியாக ஏற்படுறதில்ல, சாப்பாட்டில் எதுவுமே நாட்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு. லாஸ்ட் 10 டேஸாக அவர் வந்துட்டு எதை சாப்பிட்டாலுமே வாமிட்டிங் ஆகுதுன்ற சிம்டமோடு எங்கள்கிட்ட வந்தாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வாமிட்டிங் ஆகிறதுனால சம் அமௌண்ட் ஆஃப் வெயிட் லாஸ் கூட ஏற்பட்டுருந்துச்சு. இந்த மாதிரி சிம்டம்ஸோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணாததை ரெக்கமெண்ட் பண்ணார். எண்டோஸ்கோப்பியில் அவருக்கு வயிற்று உள்பகுதியில் ஒரு கட்டி வளர்ந்துருந்தது தெரிய வந்தது. அதுலேருந்து சின்ன பயாப்சி டெஸ்டிங் அனுப்பிச்சதில் அது ஸ்டமக் கேன்சர்னு டிடெக்ட் ஆச்சு. ஒன்ஸ் இந்த ஸ்டமக் கேன்சர் டிடெக்ட் ஆனதுக்கப்புறமா பேஷண்ட் எங்கள்கிட்ட ஒப்பீனியனுக்கு வந்தாங்க. இந்த கேன்சர் வந்துட்டு வேறு எங்கேயாச்சும் பரவி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹோல் பாடி பெட் சிடி ஸ்கேன் ரெக்கமெண்ட் பண்ணோம். இந்த ஸ்கேனில் இந்த கேன்சர் கட்டி லிவரில் பரவி இருக்கிறது தெரிய வந்துச்சு. இதை வந்துட்டு ஸ்டேஜ் 4 ஸ்டமக் கேன்சர்னு சொல்லுவோம். இதோட சேர்த்து அவர் சாப்பிட்ற உணவு போகக்கூடிய பாதை கம்ப்ளீட்டாக பிளாக் ஆனதுனால அவருக்கு ரிப்பீட்டடாக வாமிட்டிங் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. இதை அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு இந்த வாமிட்டிங் சிம்டம்ஸ் ரிலீவ் ஆகிறதுக்கும் அப்புறம் நியூட்ரிஷ்னலி இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுறதுக்கும் பாலிவேட்டிவாக, அதாவது இந்த சிம்டமை குறையிறதுக்கு பண்ணக்கூடிய சர்ஜரி, கேஸ்ட்ரோஜெஜினாஸ்டமின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ஜரியை பண்ண வேண்டியிருந்துச்சு. இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா இந்த டிசீஸை மறுபடியும் அதிகமாக வளராமல் இருக்க கண்ட்ரோல் பண்ண கீமோதெரப்பி செலுத்தப்பட்டது. இந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஸ்டமக் கேன்சர்ன்றது ஸ்டமக் அல்சரை மாதிரியே சில வகையான சிம்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். உணவு சாப்பிட்ட உடனே வலி ஏற்படுறது, சாப்பாட்டு மேலே நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, திடீர்னு வெயிட் லாஸ் ஏற்படுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்துட்டு ஸ்டமக் கேன்சர்ஸ்க்கான அறிகுறின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் தென்பட்ட உடனே நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்டமக் கேன்சரை நம்ம அர்லியாக டிடெக்ட் பண்ணும்போது அதை நம்ம சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணிவிட்டு கீமோதெரப்பி எடுக்கிறது மூலமாக க்யூர் பண்ணிக்க முடியும். இதுவே அது அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறப்போ நம்ம அதை க்யூர் பண்ண முடியாது. ஹெல்த்தியான டயட், அன்னெசரியாக ஃபாஸ்ட் ஃபுட்டை தின்னாமல் இருக்கிறது, ஸ்மோக்கிங் மற்றும் ஆல்கோஹாலை அவாய்ட் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்டமக் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க்கை நம்ம குறைச்சிக்க முடியும். ஸ்டமக் கேன்சர் பற்றி வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நன்றி.